அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூன் 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தி தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். இருக்குதோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஸ்ட் அட்வைஸர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸர்லாம் அட்வைஸ் கேட்டு நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு இருக்குங்கிறத எடுங்க. நான் ஒரு செபிஸ்ட் அட்வைஸர்லாம் இல்லைங்க. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. அதுமாதிரி நம்ம சேனல் முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். அதுமாதிரி இப்போ நியூஸ்லாம் கம்மியாகிட்டுன்னு சொன்னேன். அதுமாதிரி ரொம்ப நியூஸ் கம்மியாகிட்டு இன்றைக்கி கூட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருசாக நியூஸ்லாம் இல்லைங்க. ஒரு ஆர்டர்ஸ் கிடைச்சதோட கம்பெனியோட லிஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஒரு கம்பெனி ஸ்பிட் கொடுக்க போகிறாங்க. அது போக நம்ம ஜேபி பவரை பற்றி சொல்லியிருக்கேன். ஜேபி பவர் வந்து வீடியோட கடைசியில் இருக்குது. ஸோ அதை பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜேபி பவரை கடைசியில் போய் பாருங்கள். இல்லை எல்லா நியூஸையும் பார்க்கணுன்னா மேற்கொண்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு ப்ளூ பெப்பல் லிமிடெட். 226 கரண்ட் பேஜ், 3,41,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் லேங் லாசலேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிடெட். கிருஷ்ணா வெஞ்சர்ஸ் லிமிடெட் 81 ரூபா கரண்ட் பேஜ். இவங்களுக்கு 82 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஏர்ஃபோர்ஸ். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 369 ரூபா கரண்ட் பேஜ். 495 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 278 ரூபா கரண்ட் பேஜ். இவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3500 கோடி ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு நம்ம ஆட் பண்ணோம்னா 4000 கோடியை தாண்டிடும். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கலுக்கு. ஆர்டரை கொடுத்தது வேறு யாரும் இல்லைங்க, அதானி பவர் தான். KPA கிரீன் எனர்ஜி லிமிடெட் 1766 கரண்ட் பேஜ். இவங்களுக்கு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா மெகாவாட்டில் கிடச்சிருக்கு. இவங்க சோலார் கம்பெனி பெரும்பாலும் அவங்களோட மெகாவாட்டில் தான் சொல்லுவாங்க. அமௌண்ட் என்னங்கிறத சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட 26.15 மெகாவாட்டு சோலார் ப்ராஜெக்டுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சன்ட்ராப்ஸ் எனர்ஜெரியா ப்ரைவேட் லிமிடெட். KP கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் சேம் அதே குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான், பட் இது வேறு கம்பெனி. KP கிரீன் எனர்ஜி இன்ஜினியரிங் லிமிடெட் 550 ரூபா கரண்ட் பேஜ். 381 கோடியே 35 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு கம்பெனி இல்லைங்க, பல கம்பெனிகள் சேர்ந்து கொடுத்த ஆர்டரு. ஸோ இதில் மொத்த மதிப்பு தான் 381 கோடியே 35 லட்சம். ஷெல்டர் ஃபார்மா லிமிடெட் 52 ரூபா கரண்ட் பேஜ். இவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அது டாலரில் தான் இருக்குது. US$ 1,20,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த கம்பெனியோட பேர் பெர்லின் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டு அதில் ஒரே ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர்ஸ் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 146 ரூபா கரண்ட் பேஜ். 25 ஜூனில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து 3 பவுண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பீட் இப்போது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. 1 மாற்றலாம், 2 மாற்றலாம், இல்லை 5 மாற்றலாம். அது என்னங்கிறத போர்டை தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து போவோம் இந்த மாதிரி ஸ்பிட்டு தராங்கன்னு. செக்டர் NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்து சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. சில நண்பர்னு சொன்னாலே அது 2-3 நம்பர் தான். நம்ம சேனலில் அதிகமாக யாரும் கேட்க போகிறதில்ல. அதுமாதிரி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன். ஸோ இதுமாதிரி இந்த நண்பர் கேட்டிருக்காங்க, இந்த IFL என்டர்பிரைசஸ் லிமிட்டோட ரைட் இஷ்யூ பற்றி சொல்லுங்கன்னு. ஆக்சுவலி இந்த ரைட் இஷ்யூ தொடங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு. இதோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 17 மே, அது ஆல்ரெடி முடிஞ்சிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளோ ரேட் இஷ்யூ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 49 கோடியே 52 லட்சம் ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. மொத்தமாக 42 கோடியே 52 லட்சம் திரட்டுறாங்க, நிதி திரட்டுறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹1. ஸோ ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் ₹1.74. இவங்க கொடுக்குற ரைட் இஷ்யூ ₹1 கொடுக்குறாங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா 198:100. அதாவது நம்ம 100 ஷேர் வச்சுருந்தால் 198 ஷேர் நம்மளுக்கு ரைட் இஷ்யூவில் கிடைக்கும். ஸோ இதற்கான ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 27 மே. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆகி பல நாட்கள் ஆகிட்டு. ஸோ இதோட லாஸ்ட் ஆன் மார்க்கெட் ரெனோசியேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூன். ஸோ 20 ஜூனுக்குள்ளே நம்ம ஒன்று ரைட் இஷ்யூ நம்ம அப்ளை பண்ணால் அப்படியே விட்டுறணும். ரைட் இஷ்யூ அப்ளை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த 20 ஜூனுக்குள்ளே நம்ம அதை செல் பண்ணால் தான் கூடிய வாய்ப்பு இந்த 20 ஜூன் வரைக்கும் தான் இருக்குது. பட் நீங்கள் ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுற விருப்பம் இருக்குன்னா நீங்கள் 25 ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட் என்றைக்குமே ரைட் இஷ்யூ இந்த மாதிரி பைபேக் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முதல் நாளே அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று வேணும்னு முடிவு பண்ணணும், இல்லை வேண்டான்னு முடிவு பண்ணணும். வேணும்னு முடிவு பண்ணால் இந்த RE ஷேரை அப்படியே விட்டுருங்க. அதுலேயும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். அந்த ஷேரை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பேங்க்கில் போய் ஆன்லைன் பேங்கிங்கில் போய் அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஆஃப்லைனில் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை அப்ளை பண்ணுறது கஷ்டம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அது மாதிரி நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு அப்ளை பண்ண விருப்பம் இல்லை, இப்படி தனிப்பட்ட காரணம் இருந்தால் நீங்கள் அந்த RE ஷேரை சேல் பண்ணிடலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஷேரை வச்சுருந்தேன், RE ஷேர் வந்துச்சு எனக்கு, பட் நான் சேல் பண்ணிட்டேன். பட் என்னென்னா அது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சேல் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா 27 மேலெலாம் பார்த்தீங்கன்னா 21 பைசாக்கு என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 10 பைசா ஆகிட்டு. ஸோ இந்த RE ஷேர்
லிஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு ப்ரைஸில் இருக்கும். போக போக பெரும்பாலும் அந்த ப்ரைஸ் வந்து குறையா செய்யும். ஸோ நீங்கள் செல் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா அது வந்த அன்றைக்கே செல் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அது 2-3 நாளில் அதுக்கப்புறம் பெரும்பாலும் ஷேரோட அந்த ஆர்இ ஷேரோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ இது என்னோடய அனுபவம். ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படினாலும் செல் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 20 ஜூனுக்குள்ளே நம்ம செல் பண்ணுறது பை பண்ணுறதை முடிவு பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூனு. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரத்தி வெல்த் லிமிடெட் கான்பிரஸ் 3996 இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நாளைக்கு தான் பைபேக் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் போய் பைபேக்கில் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 4450 ரூபாய்க்கு பைபேக் எடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3,70,000 ஷேரை பைபேக்கில் எடுக்கிறாங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இன்னும் 13ஆம் தேதி வரைக்கும் க்ளோசிங் டேட் வந்து 13 ஜூனு. ஸோ இந்த 7 ஜூன்லேருந்து 13 ஜூனுக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ பைபேக் அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்குமே அப்ளை பண்ணுங்கள் அந்த ரெக்கார்ட் டேட்டில். ஏன்னா ஒரு ஸ்டாக்கை தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. சில நேரம் அதிகமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஷியோ பார்க்காம உங்கள்கிட்ட இருக்க ஷேர் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பைபேக்கில் ரிட்டர்ன் பண்ணலாம் ஸ்டாக்கை. அடுத்து நம்ம பார்க்க போது ஜெயபிரகாஷ் அசோசியேட்டோட அந்த இஷ்யூ தான். இதில் பார்த்தீங்கன்னா ஜேபி இன்ஃப்ராடெக்னு ஒரு லிமிடெட் இருக்குது. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்சி ஆகிட்டு அது கார்பரேட் இன்சால்வன்சி ஆகி அது வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டு அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜேபி இன்ஃப்ராடெக் லிமிடெடை. ஸோ இப்போ ட்ரேட் ஆகல. அதேமாதிரி ஜெயபிரகாஷ் அசோசியேட் லிமிடெட் இந்த கம்பெனி மேலே இப்போ இஷ்யூ அந்த நம்ம ஐபிசி வந்து சிஐ அதாவது கார்பரேட் இன்சால்வன்சி ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரெசல்யூஷன் ப்ராசஸை. ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ண வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் தாங்க. கிட்டத்தட்ட 1269 கோடி கிட்ட அவங்க வந்து இவங்களுக்கு பணம் தரணும். யாராவது ஜெயபிரகாஷ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு பணம் தரணும். ஏன்னா இவங்கள்ட்ட தான் லோன் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது கடனாக ஐசிஐசிஐ பேங்க்கில். பட் அதை ரீபே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் இவங்க அந்த இது வந்து இஷ்யூ ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. 2018 ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ 2018 இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த இஷ்யூ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து அட்மிஷனுக்கு எடுத்திருக்காங்க ஜெயபிரகாஷ் அசோசியேட்டை இந்த கார்பரேட் இன்சால்வன்சியை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நேற்று வந்து ஒரு நபர் நியமிச்சிருக்காங்க, புவன் மதன்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அவர் தான் இன்ட்ரீம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்னு போட்டிருக்காங்க. ஸோ அவரை நியமிச்சிருக்காங்க. ஸோ அவர் தான் இனிமேல் இதை பற்றி டீட்டெயிலாக விசாரிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரெசல்யூஷனுக்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகுமா என்னங்கிறது தெரில. பட் பேங்க்குக்கு வந்து ஐசிஐ பேங்க்கு கிட்டத்தட்ட 1269 கோடி இவங்க தரணும். ஸோ அதனால தான் இந்த ரெசல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது பேங்க்ரப்சி ஆக போகுது. ஸோ ஸ்டாக் வந்து டீலிஸ்ட் ஸ்டாக்கான வாய்ப்பும் இருக்கலாம்னு சொல்லலாம். அதேமாதிரி ஜேபி இன்ஃப்ராடெக் வந்து ஆல்ரெடி டீலிஸ்ட் ஆக போகுது. அது வந்து 8ஆம் தேதி தான் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த டேட்டில் வந்து அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் டேட்டை. அந்த டேட்டில் வந்து இந்த ஜேபி இன்ஃப்ராடெக் வந்து டீலிஸ்ட் ஆகிறதுக்கான டேட்டு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஜெயபிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஆகுமாங்கிறது தெரில. இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது முடியும் போது தான் தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டாக்கில் மாட்டியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான காலம் தான். ஏன்னா சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. ஏன்னா ஒன்று வந்து தீர்ப்பு வந்து இவங்களுக்கு எதிராக வந்தால் ஸ்டாக் வந்து டீலிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடன் அதிகம் இருக்கனால நம்மளுக்கு ஒரு பைசா கிடைக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இதே குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் லிமிடெட். அது ஜேபி பவர்னு ஸ்டார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் நிறைய பேர் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கமெண்ட் பார்த்த வரைக்கும் நிறைய வீடியோவில் போய் கமெண்ட் பார்ப்பேன். ஏன்னா ஜேபி பவரை தான் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஜேபி அசோசியேட்டோட. பட் இந்த ஜேபி அசோசியேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயபிரகாஷ் அதாவது ஜேபி பவரோட ப்ரொமோட்டராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 28% ஹோல்டிங் வச்சுருக்காங்க இந்த ஜேபி பவரில். ஸோ இப்போ இதனால் இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமானு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தான் அவங்க அந்த கம்பெனியே கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று கொடுத்துருக்காங்க. நேற்று இல்லை 3 ஜூனுக்கே கொடுத்துட்டாங்க. கிளாரிஃபிகேஷன் இல்லை, நேற்று தான் கொடுத்துருக்காங்க. அந்த பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேபி பவர் வெஞ்சர் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி அது வந்து ப்ரொமோட்டர் கம்பெனி தான். பட் இதுக்கும் எங்களுக்கும் அதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. அவர் ஜேபிவிஎல் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது நாங்கள் வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதுமாதிரி எங்களோட ப்ரொமோட்டர், எங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர், எங்களோட டீம், எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வேறு வேறு ஆளுங்க. ஜேபி அசோசியேட்டில் இருக்கவங்களும் இவங்களும் வேறு வேறு ஆளுங்க. அதேமாதிரி எங்களோட பிளான்ட் வந்து முழு ஸ்மூத்தாக நல்லா ஸ்மூத்தி ரன் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி எங்கள் முழு கெப்பாசிட்டியோட நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் இந்த மேற்கொண்டு நம்ம ஜெயபிரகாஷ் அசோசியேட்டுக்கு வந்த பிரச்சனையால் எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸோ அதில் ஃபைனான்ஷியல் வெல்பீயிங்கோ பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த லெட்டர் உங்களுக்காண்டி காட்டுறேன். ஸோ தெளிவாக பார்த்து படிச்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கு தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் படித்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜெயபிரகாஷ் வந்து அதாவது ஜேபி பவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட ப்ரொமோட்டராக இருந்தால் கூட எங்களோட கம்பெனி வந்து தனி கம்பெனி, தனி என்டிட்டி. ஸோ எங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர் வேறு ஆள், எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்லாம் வேறு ஆளுங்க, எங்களோட கம்பெனி நல்லபடியாக தான் இயங்கிட்டுருக்கு. ஸோ அந்த பிரச்சனையால் ஜேபி பவரோட ஜேபி அசோசியோட பிரச்சனையால் எங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இருக்காதுங்கிற மாதிரி
ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லிட்டாங்க அவங்க பதிலை. ஸோ இதே மாதிரி அவங்க பதில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஸோ இதனால் பாதிப்பு வந்தாலும் வராதாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதான் அவங்க கொடுத்த விளக்கம். ஸோ ஆல்ரெடி ஒரு கம்பெனி டீலிஸ்ட் ஆக போகுது. ஜேபி அசோசியேஷன் மேலே ஐபிசி அந்த கார்பரேட் இன்சால்வென்சி போயிட்டுருக்கு. பட் ஜெயபிரகாஷ் மேலே அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இவங்க தெளிவாகவும் சொல்கிறாங்க, எங்கள் ப்ரொமோட்டர் தான் அவங்க, பட் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்குங்கிறத உங்கள் செபி அட்வைஸ் கேட்டு முடிவெடுங்க. ஸோ இந்த காணொலியில் நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சமாக பயனுள்ளதாக இருக்கலாம்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.